வெல்கம் டு ஆல். நான் உங்கள் சதீஷ்குமார். ஒரு இம்பார்ட்டன்ட் நோட்டீஸ், நம்ம சேனலோட நேம் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். சேனலோட நேம் வந்து Chem5. இதுக்கு முன்னாடி ஸ்கூல் கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. இப்போ வந்து Chem5 அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஏன் இப்படி சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஸ்கூல் கெமிஸ்ட்ரி அப்படின்ற நேமில் வந்து ஆல்ரெடி சேனல்ஸ் இருக்குது. ஸோ சேனலில் வந்து நம்ம நேம் சேஞ்ச் பண்ணியிருக்கோம் Chem5. கண்டென்ட்ஸ் எதுவுமே சேஞ்ச் ஆகலை. கண்டென்ட்ஸ் வந்து கிளாஸ் 10, கிளாஸ் 12 அதோட கெமிஸ்ட்ரி தான் நம்ம வந்து டீல் பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சாலிட் ஸ்டேட் அப்படின்ற சாப்டர்ஸ்லேருந்து இது வரைக்கும் பார்த்த கான்செப்டோட மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் சால்வ் பண்ண போகிறோம். MCQs ஃப்ரம் சாலிட் ஸ்டேட். ரைட். இதில் ஃபஸ்ட்டு டாபிக் என்ன அப்படின்னா, அமர்ஃபஸ் அண்ட் கிறிஸ்டலின் சாலிட்ஸ். இதை பற்றி பார்க்கணும். கொஸ்டின் ட்ரீட் பண்ணி பாருங்கள். விச் அமாங் த ஃபாலோயிங் வில் ஷோ அனைசோட்ரோபி? ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்களா? கிளாஸ், சோடியம் புரோமைட், பிளாஸ்டிக், ரப்பர். இதில் வந்து எது ஆனைசோட்ரோப்பியோட எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஐசோட்ரோபி, ஆனைசோட்ரோபி அப்படின்னு சொல்லி சாலிட்ஸை வந்து நம்ம வந்து 2 ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கொடுப்போம். அமர்ஃபஸ் சாலிட்ஸ்க்கு என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கும் அப்படின்னா, ஐசோட்ரோபி ப்ராப்பர்ட்டி இருக்கும். கிறிஸ்டலின் சாலிட்ஸ்க்கு ஆனைசோட்ரோபி ப்ராப்பர்ட்டி இருக்கும். இப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? ஆனைசோட்ரோபியை பற்றி கேட்டிருக்காங்க. அப்போ எது கிறிஸ்டலின் சாலிட்ஸ்னு கண்டுபிடிச்சாலே ஆன்சர் கிடச்சிடும். இந்த கிளாஸ், அப்புறம் பிளாஸ்டிக், ரப்பர் இதெல்லாமே வந்து சூடோ சாலிட்ஸ், அதாவது அமர்ஃபஸ் சாலிட்ஸ். அதுக்குன்னு ஷேப் இருக்காது, இர்ரெகுலராக தான் இருக்கும். அமர்ஃபஸ் சாலிட்ஸ் எதெல்லாம் வந்து கிறிஸ்டலின் சாலிட்ஸ் அப்படின்னா, சோடியம் புரோமைட் ஒன்று தான் கிறிஸ்டலின் சாலிட். அப்போ அதுக்கு மட்டும்தான் வந்து ஆனைசோட்ரோபி ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஸ்டடி த ஃபிகர் ஆஃப் ஏ சாலிட் கிவன் பிலோ டிபிக்டிங் த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் விச் இஸ் மோஸ்ட் அப்ராப்ரியேட் டேர்ம் யூஸ்டு ஃபார் த ஃபிகர். இப்போ இந்த கொடுத்துருக்க அந்த டயக்ராமை பார்த்துட்டு, இந்த டயக்ராம் வந்து கீழே உள்ள ஆப்ஷன்ஸ்க்கு எதுக்கு வந்து பெர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது அப்படின்றத பாருங்கள். இந்த டயக்ராம் பார்த்த உடனே வந்து உங்களுக்கு எது ஞாபகம் வரணும் அப்படின்னா, ஐசோட்ரோபி, அனைசோட்ரோபி கான்செப்ட் ஞாபகம் வரணும். ஐசோட்ரோபி எப்படி இருக்கும் அப்படின்னா, அமர்ஃபஸ் சாலிட்ஸ்க்கு வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆட்டம்ஸே வந்து ரெகுலராக இருக்காது. ஓகேவா? இப்போ இந்த சர்க்கிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரே ஒரு ரோ எடுத்தீங்க அப்படின்னா அதில் 4 சர்க்கிள்ஸ் இருக்குது. இதே மாதிரி 3 ரோலையும் 4 சர்க்கிள்ஸ் ரெகுலர் அரேஞ்ச் இருக்குது. அப்புறம் இன்பிட்வீன்லலாம் வந்து டாட்ஸ் இருக்குது. ஒரு ரோ எடுத்துட்டிங்கன்னா அப்படின்னு 3 டாட்ஸ். இதே போல் அதே அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்குது. இந்த மாதிரி ரெகுலர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்குது. ரெகுலர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எதுக்கு தான் இருக்கும்? கிறிஸ்டலின் சாலிட்ஸ்க்கு தான் இருக்கும். அப்போ இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸை பார்த்த உடனே சொல்லிடலாம், இது வந்து ஆனைசோட்ரோபி அப்படின்னு சொல்லிடலாம். இது ஒரு பாயிண்ட். ஆர் இந்த ஆக்சிஸ் ABCDன்னு சொல்லி 2 ஆக்சிஸ் இருக்கா? இதில் மீட் பண்ணுற பார்ட்டிகிள்ஸ்லாம் பாருங்கள் சேமாக இருக்குது அப்படின்னா அது ஐசோட்ரோபி. அதே ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஒவ்வொரு ஆக்சிஸ்லேயும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா அது ஆனைசோட்ரோபி. இப்போ அந்த AB அப்படின்ற ஆக்சிஸில் பார்க்கும்போது வரிசையாக பார்த்தீங்கன்னா வந்து டார்க் சாலிட்ஸாக இருக்கும், அதுக்கப்புறம் டார்க் பார்ட்டிகிள்ஸ், அதுக்கப்புறம் வந்து சர்க்கிள் இது மாதிரி இருக்குது. இதே நீங்கள் வந்து CDன்ற அரேஞ்ச்மெண்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சர்க்கிள் ஒரு டாட், ஒரு சர்க்கிள் ஒரு டாட் அப்படின்னு சொல்லி அல்டர்னேட்டிவ்ஸாக அரேஞ்ச் ஆயிருக்கு. அப்போ இதோட அரேஞ்ச்மெண்ட்ஸும் டிஃப்ரெண்ட். அப்போ ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸும் வந்து டிஃப்ரெண்ட் இன் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன் தான் கிடைக்கும். ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் டிஃப்ரெண்ட் இன் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன் எதுக்கு அப்படின்னா, ஆனைசோட்ரோபியோட ப்ராப்பர்ட்டி கிறிஸ்டலின் சாலிட்ஸ். அப்போ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஆனைசோட்ரோபி. ஆப்ஷன் பி தான் வந்து ஆன்சர். இது ஐசோட்ரோபி அப்படின்னா அமர்ஃபஸ் சாலிட்ஸ் இண்டிகேட் பண்ணுது, அது ஆன்சர் கிடையாது. இர்ரெகுலர் ஷேப் இதெல்லாமே வந்து அமர்ஃபஸ் சாலிட்ஸ்க்கு டீல் பண்ணுறது. ரைட். எக்ஸாம்பிள் 3 கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் கிறிஸ்டலின் சாலிட்ஸ். இந்த இப்போ நம்ம டீல் பண்ண கிறிஸ்டலின் சாலிட் வர்சஸ் அமர்ஃபஸ், அப்புறம் வந்து கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் கிறிஸ்டலின் சாலிட்ஸ், இதுக்கெலாம் வந்து ஆல்ரெடி வீடியோஸ் ஆட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸை பார்த்துட்டு இதை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். ரைட். அதோட வீடியோஸோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. Solid X is very hard and which is electrically insulator in solid as well as in molten state and has extremely high melting point. What type of solid is? ஒரு X அப்படின்னு சொல்லி ஒரு பார்ட்டிகிள் நம்ம எடுக்கிறோம், இல்லை ஒரு சாலிட் எடுக்கிறோம் அப்படின்னா அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஹார்டாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஹார்டாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. சாஃப்ட் தான் வந்து மாலிகுலர் சாலிட்ஸ்க்கு இருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக எந்த ஆப்ஷன் இருக்கக்கூடாது, மாலிகுலர் சாலிட்ஸ்னு இருக்கக்கூடாது. ஏன்னா மாலிகுலர் சாலிட் வந்து சாஃப்ட், X வந்து ஹார்ட் அப்படின்ட்டு அது கண்டிப்பாக வந்து மாலிகுலர் சாலிட்ஸ் கிடையாது. ரைட். அதுக்கடுத்து என்ன ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்காங்கன்னா, இன்சுலேட்டர் எதெல்லாம் இன்சுலேட்டராக இருக்கும் அப்படின்னா, கோவலன்ட் சாலிட்ஸ் எல்லாமே இன்சுலேட்டராக இருக்கும். ஓகேவா? கோவலன்ட் சாலிட்ஸ் இன்சுலேட்டராக இருக்கும். மெட்டாலிக் சாலிட்ஸ் கண்டக்டராக இருக்கும். அது சாலிட் ஸ்டேட்டில் எடுத்தாலும் ஓகே, மால்டன் ஸ்டேட்டில் எடுத்தாலும் மெட்டாலிக் சாலிட் வந்து கண்டக்டராக இருக்கும். மெட்டாலிக் சாலிட்ஸ் அப்படின்னாலே சாலிட் ஃபார்மில் தான் மேக்ஸிமம் எடுப்பாங்க. அயானிக் சாலிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா சாலிட் ஸ்டேட்டில் வந்து அது இன்சுலேட்டர், மால்டன் ஸ்டேட்டில் கண்டக்டர். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? எலக்ட்ரிக்கலி இன்சுலேட்டர் இன் சாலிட் as well as மால்டன் ஸ்டேட். அப்போ கொடுத்துருக்கிறது அயானிக் சாலிட்ஸும் கிடையாது, மெட்டாலிக் சாலிட்ஸும் கிடையாது. அப்போ ஆன்சர் வந்து கோவலன்ட் சாலிட்ஸ்.
கோவலன்ட் சாலிட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஹார்டாக இருக்கும், இன்சுலேட்டர் சாலிட் ஸ்டேட்லேயும் ஓகே, மால்டன் ஸ்டேட்லேயும் இன்சுலேட்டராக பிஹேவ் பண்ணும், மெல்ட்டிங் பாயிண்ட் வந்து ஹையாக இருக்கும். இது எல்லாமே வந்து கோவலண்ட்டோட ப்ராப்பர்ட்டிஸ். அதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. ரைட். கொஸ்டின் நம்பர் 4. In ionic solids conduct electricity in molten state but not in solid state because மால்டன் ஸ்டேட்டுக்கும் சாலிட் ஸ்டேட்டுக்கும் என்ன வித்தியாசம்ன்றது தெரிஞ்சிருந்துச்சுன்னா இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். கொஸ்டின் என்ன அப்படின்னா, அயானிக் சாலிட்ஸ் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ண முடியல, மால்டன் ஸ்டேட்டில் கண்டக்ட் பண்ணுது, சாலிட் ஸ்டேட்டில் முடியலை அப்படிங்கிறாங்க. ஏன் மால்டன் ஸ்டேட்டில் மட்டும் எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் ஆகுது அயானிக் சாலிட்ஸ்க்கு? இதான் கொஸ்டின். இப்போ நீங்கள் மால்டன் ஸ்டேட் எடுத்திங்கன்னா அதில் என்ன இருக்கும் அப்படின்னா ஃப்ரீ அயான்ஸ் இருக்கும். சாலிட் ஸ்டேட் எடுத்திங்க அப்படின்னா நோ ஃப்ரீ அயான்ஸ், அதில் அயான்ஸ் எதுவுமே ஃப்ரீயாக இருக்காது, அது நீட்டாக பேக் ஆகி க்ளோஸ்டு பேக்கில் ரெகுலர் அரேஞ்ச்மெண்ட்ஸில் இருக்கும். அப்போ ஃப்ரீ அயான்ஸே இருக்காது. எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் ஆகணும் அப்படின்னா ஃப்ரீ அயான்ஸ் வந்து நெசசரி, ஆர் எலக்ட்ரான்ஸ், ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். இப்போ இந்த இடத்துல மால்டன் ஸ்டேட்டில் உங்களுக்கு ஃப்ரீ அயான்ஸ் கிடைக்கும், ஸோ வந்து எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் ஆகும். இதுக்கு எத்தாப்பில் ஆப்ஷன்ஸை ரீட் பண்ணி பாருங்கள். ஆப்ஷன் ஏ அதுவே கரெக்டாக வரும். இன் மால்டன் ஸ்டேட் ஃப்ரீ அயான்ஸ் ஆர் ஃபர்னிஷ்ட். மால்டன் ஸ்டேட்டில் ஃப்ரீ அயான்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும், ஃபர்னிஷ்னா கிடைக்கிறது. விச் ஆர் நாட் ஃப்ரீ இன் சாலிட் ஸ்டேட். அதை வந்து சாலிட் ஸ்டேட்டில் எடுத்திங்கன்னா அதால் மூவ் பண்ண முடியாது, நாட் ஃப்ரீ, அயான்ஸ் வந்து ஃப்ரீயாக இல்லை. இதான் வந்து ஆன்சர். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஷோ த ஃபாலோயிங் ப்ராப்பர்ட்டிஸ். விச் ஆஃப் த சாலிட்ஸ் ஷோ த ஃபாலோயிங் ப்ராப்பர்ட்டிஸ். எந்த சாலிட்ஸ்க்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குன்னு கேட்குறாங்க. என்னென்ன ப்ராப்பர்ட்டின்னு பாருங்கள். எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி இருக்கணும், மேலபிலிட்டி. எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டினா எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணும்போது கண்டக்ட் ஆகுது. மேலபிலிட்டி அப்படிங்கிறாங்க. மேலபிலிட்டி அப்படின்னா நீங்கள் வந்து அதை வந்து தின் ஷீட்ஸாக ரெடி பண்ண முடியும் அந்த மெட்டலை. இதெல்லாம் வந்து மெட்டலோட ப்ராப்பர்ட்டி, ஓகேவா. மேலபிலிட்டி, டக்டைலிட்டி இதெல்லாம் எதோட ப்ராப்பர்ட்டினா மெட்டல்ஸோட ப்ராப்பர்ட்டி. இந்த கொடுத்துருக்காங்களா டக்டைலிட்டி. டக்டைலிட்டி அப்படின்னா நீங்கள் கொடுக்குற ப்ரெஷரை வாங்கி அது டிஃபார்ம் ஆகாமல் இருக்கணும், அதோட ஷேப்பை வந்து மாற்றாமல் இருக்கணும். அதை நீங்கள் வந்து இப்போ வந்து வயர் மாதிரி வந்து பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து பெண்ட் ஆகணும், அது வந்து உடையக்கூடாது. இதான் வந்து டக்டைலிட்டி ப்ராப்பர்ட்டி. ஹை மெல்ட்டிங் பாயிண்ட்டு வந்து அதிகமாக இருக்கணும். இது எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸை நம்ம சூஸ் பண்ணணும். ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன சொன்னாங்க, எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி இருக்கணும், மேலபிலிட்டி இருக்கணும், டக்டைலிட்டி இருக்கணும். மேலபிலிட்டி டக்டைலிட்டி எதோட ப்ராப்பர்ட்டி நான் சொன்னேன், மெட்டல்ஸோட சொன்னேன். அப்போ வந்து மெட்டாலிக் சாலிட்ஸ் தான் வந்து ஆன்சர். இது ஏன் அயானிக் சாலிட்ஸாக இல்லை அப்படின்னா இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா கண்டக்டிவிட்டி அப்படி இருக்குன்றாங்க. அயானிக் சாலிட்ஸை நீங்கள் எடுக்கும்போது மால்டன் ஸ்டேட்டில் மட்டும்தான் கண்டக்டராக இருக்கும், சாலிட் ஸ்டேட்டில் இன்சுலேட்டராக இருக்கும். அதனால் இது ஆன்சர் தப்பு. கோவலன்ட் சாலிட்ஸ்லாம் எப்போவுமே வந்து லோ மெல்ட்டிங் பாயிண்ட், அதனால் இதுவும் தப்பான ஆன்சர். மாலிகுலர் சாலிட்ஸ்க்கு வந்து டக்டைலிட்டி ப்ராப்பர்ட்டிலாம் எதுவுமே இருக்காது, மேலபிலிட்டி டக்டைலிட்டிலாம் இருக்காது. ஸோ இந்த ஆன்சர் கிடையாது. மெட்டாலிக் சாலிட்ஸ்க்கு தான் வந்து நம்ம சொன்ன எல்லாமே வந்து பெர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். ஓகே. எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஃபியூ சாலிட்ஸ் ஆர் கிவன் பிலோ. ஃபைண்ட் அவுட் த எக்ஸாம்பிள் விச் இஸ் நாட் கரெக்ட்லி மேட்ச். எது வந்து இன்கரெக்ட் மேட்சாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. சாலிட்ஸ்க்கும் அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு எது இன்கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. சோடியம் குளோரைட், ஜிங்க் சல்ஃபைட், இது அயனிக் சாலிட்னு சொல்கிறாங்க. இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். சோடியம் குளோரைட், ஜிங்க் சல்ஃபைட் ரெண்டுமே வந்து அயனிக் சாலிட்ஸ் தான். கோவலன்ட் சாலிட்ஸ், ஹைட்ரஜன், அயோடின் அப்படின்றதுலாம் கோவலன்ட் சாலிட்ஸ்னு கேட்டிருக்காங்க. இல்லை, ஹைட்ரஜன், அயோடின் இதெல்லாம் வந்து மாலிகுல், அதுவும் நான் போலார் மாலிகுல். சேம் ஆட்டமாக இருந்துச்சுன்னா நான் போலார், டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸாக இருந்துச்சு அப்படின்னா போலார் மாலிகுல். அப்போ இது பார்க்கும்போது வந்து நான் போலார் மாலிகுல். எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட்லாம் இதில் வந்து கன்சிடர் பண்ணணும். எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா தான் போலராக வரும். அப்புறம் ஷேப், அதோட டெட்ராஹெட்ரனா என்ன ஷேப் இருக்குன்றதை பொறுத்தும் அதோட நேச்சர் மாறும், போலார் நான் போலார் மாறும். ரைட். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன், அயோடின் இது ரெண்டுமே வந்து சேம் ஐட்டம்ஸாக இருக்கும். ஸோ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸ் எதுவுமே இருக்காது. இது வந்து ஒரு நான் போலார் மாலிகுலர் சாலிட்ஸ். அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, கோவலன்ட் சாலிட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த ஆப்ஷன் பி தான் வந்து இன்கரெக்ட். உனக்கு எது இன்கரெக்ட்ன்றது தான் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ வந்து ஆப்ஷன் பி அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணுறோம். ரைட். மாலிகுலர் சாலிட்ஸ், H2ன்றது மாலிகுல், ஸோ அது மாலிகுலர் சாலிட்ஸ். காப்பர், டின் எல்லாமே மெட்டல், ஸோ அது மெட்டாலிக் சாலிட்ஸ். த மேஜர் பைண்டிங் ஃபோர்ஸ் ப்ரெசன்ட் இன் டைமண்ட், சிலிக்கான், குவாட்ஸ். குவாட்ஸ் அப்படின்னா SiO2, சிலிக்கா SiO2, சிலிக்கான் டை ஆக்சைடு. இதிலெல்லாம் என்ன ஃபோர்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. டைமண்டை பற்றி நம்ம ஆல்ரெடி வந்து படிச்சிருக்கோம். கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் கிறிஸ்டலைன் சாலிட்ஸில் கோவலன்ட் சாலிட்ஸ் கீழே படிச்சிருப்போம். இந்த டைமண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒவ்வொரு கார்பனும் 4 கார்பனோட கோஆர்டினேட் ஆகி ஒரு டெட்ராஹெட்ரன் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். எல்லாமே என்ன பாண்ட் இருக்கும் அப்படின்னா கோவலன்ட் பாண்ட். அப்போ ஃபோர்ஸ் என்ன ஃபோர்ஸ், கோவலன்ட் பாண்ட் ஃபோர்ஸ் இருக்கும். அயானிக் சாலிட்ஸ்க்கு தான் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்லாம் இருக்கும். கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து கோவலன்ட் காம்பவுண்ட்ஸ், ஸோ கோவலன்ட் பாண்ட் ஃபோர்ஸ் தான் இருக்கும். Which of the following statement is not correct regarding diamond and graphite? Graphite, diamond இதை பேஸ் பண்ணி
எது இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது நம்ம சொல்லணும். ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டை ரீட் பண்ணி பாருங்கள். இன் டைமண்ட் ஈச் கார்பன் atom is covalently bonded to other 4 carbon atoms. ஓகே, இதை வாசிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து டிஃப்ரென்ஸை மட்டும் நான் வந்து ஒரு ஹைலைட் பண்ணியிருக்கேன், அதை மட்டும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, டைமண்ட் வந்து 3 dimensional framework ஆர் ஜெயண்ட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் கிராஃபைட் பார்த்தீங்கன்னா 2 dimensional தான் வந்து இருக்கும். 3 dimensional வந்து நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு இடையில் வந்து வெறும் வேண்டர்வால்ஸ் ஃபோர்ஸ் தான் இருக்கும். 2 dimensional அது வந்து லேயர்டு ஸ்ட்ரக்சரில் இருக்கும், வரிசையாக ஹெக்ஸகனல் லேயராக இருக்கும். அப்போ இது வந்து லேயர் ஸ்ட்ரக்சர். இது 3 dimensional framework ஆர் 3 dimensional network அப்படின்ட்டு சொல்லுவோம். ஆர் ஜெயின் ஸ்ட்ரக்சர். இந்த மாதிரி டைமண்ட் எப்படினாலும் சொல்லிக்கலாம். இதுக்கு இடையில் இருக்க ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா கோவலன்ட் பாண்ட் ஃபோர்ஸ் ப்ரெசென்ட் இருக்கும். கிராஃபைட் இடையில் வேண்டர்வால்ஸ் ஃபோர்ஸ் ப்ரெசென்ட் இருக்கும். பாண்ட் லென்த் பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கும். கார்பன் கார்பன் பாண்ட் லென்த் எல்லாமே டைமண்டில் சேமாக இருக்கும். ஆனால் கிராஃபைட்டில் பார்த்தீங்கன்னா கார்பன் கார்பன் பாண்ட் லென்த் வந்து சிங்கிள் பாண்டும் இருக்காது, டபுள் பாண்டும் இருக்காது, அதுக்கு இன்பிட்வீனாக இருக்கும். சிங்கிள் பாண்ட் கார்பன் லென்த் எவ்வளோ அப்படின்னா 1.54 ஆங்ஸ்ட்ராம். கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்ட் லென்த் வந்து 1.54 ஆங்ஸ்ட்ராம். டபுள் பாண்ட் என்னென்னா 1.34. ஆனால் நம்ம டைமண்ட் கிராஃபைட்டோட லென்த் பார்த்தோம் அப்படின்னா இன்பிட்வீனில் இருக்கும். 1.34க்கும் 1.54க்கும் இன்பிட்வீனில் இருக்கும். ஓகே, இப்போ ரீட் பண்ணி பாருங்கள். இன் டைமண்ட் ஈச் கார்பனேட் இஸ் கோவலன்ட்லி பாண்டட் டு 4 other carbon atoms. இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். உங்களுக்கு எது இன்கரெக்ட்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ இது வந்து நம்ம ஆன்சர் கிடையாது. ஆப்ஷன் பி, இன் கிராஃபைட் ஈச் கார்பன் atom is covalently bonded to 3 other carbon atoms in same plane. இதுவும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஹெக்ஸகோனல் லேயர் ஸ்ட்ரக்சரில் இருக்கும், ஒவ்வொரு கார்பனும் 3 கார்பனோட கனெக்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ இது நம்ம தேர்ட் ஆன்சர் இல்லை, இதுவும் நம்ம தேர்ட் ஆன்சர் இல்லை. The carbon carbon bond length in graphite is intermediate between single and double bond. கிராஃபைட்டில் வந்து சிங்கிள் பாண்டுக்கும் டபுள் பாண்டுக்கும் இன்பிட்வீனில் தான் பாண்ட் லென்த் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அதுவும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். அப்போ எது தான் இன்கரெக்டாக இருக்கணும்? ஆப்ஷன் டி தான் வந்து இன்கரெக்டாக இருக்கணும். ரீட் பண்ணி பாருங்கள். டைமண்ட் இஸ் லேயர் ஸ்ட்ரக்சர். டைமண்ட் வந்து 3 dimensional framework, அது லேயர் ஸ்ட்ரக்சர் கிடையாது. கிராஃபைட் தான் லேயர் ஸ்ட்ரக்சர். ஸோ இது இன்கரெக்ட் ஆப்ஷன் அப்படின்றது நம்ம சொல்லிடலாம். கொஸ்டின் நம்பர் 9, 10 இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோ கண்டினியூ பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷன்ஸில் கொடுக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.